என் புருஷனுக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சேன்னு என் அம்மா அன்னைக்கு எப்படி வேதனை பட்டிருப்பாங்க. நீங்களும் தானே பார்த்துட்டு கூடவே இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு சித்தப்பாவோட லட்சணத்தை பாத்தீங்களா? இங்க பாரு, அது என்ன சித்தி பதில் பேச முடியலையா? என்னமோ என்ன பகச்சுக்கிட்டதாலதான் உன் கார்த்தி மாமா இந்த வீட்டை விட்டே வெளியே போய் நிக்கிறாருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நடந்ததை யோசிச்சு பாருங்க. என் மாமா உங்க திருட்டுத்தனத்தை கொஞ்சமா காட்டினதுக்கே இப்படி கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னா, என் மாமாவோட கோவம் மொத்தமா உங்க மேல திரும்புனா சித்தப்பாவாலையும் உங்களாலையும் அந்த கோவத்தை தாங்கவும் முடியாது. சித்தப்பாவால தாக்கு பிடிச்சு இந்த ஊர்லயும் இருக்க முடியாது. என்ன ரேவதி மிரட்டுறியா? இல்ல உன் மாமே சொல்லி கொடுத்தத இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? எங்க அனுபவத்துல பாதி கூட இல்ல உங்க வயசு. நாங்க யாருன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல. நான் உங்களை மிரட்டல சித்தி. ஊருக்கு முன்னாடி பெரிய மனுஷனா காட்டிக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது. பெரிய மனுஷனுக்கு இருக்கிற குணத்தோட இருக்க தெரியணும். அதுவே சித்தப்பாக்கு இல்ல. இதுல கோயிலோட உரிமையை வாங்கணும்னு சித்தப்பா நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல தெரியுமா? கொஞ்சம் நீங்க சித்தப்பா கிட்ட சொல்லி அவரை திருந்த சொல்லுங்க. இல்லனா இதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் கேரண்டி கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். என் போனை கொடுங்க. போனை கொடுங்க. அப்புறம் என்ன சித்தி, வீடியோ கிளியரா இருந்துச்சா இல்ல ப்ரொஜெக்டர்ல போட்டு காமிக்கட்டுமா? நல்லா இருக்கும். வேணானா ஓகே, நான் வரேன். நீங்க நிஜமாவே இந்த ஊருக்கு எதனா நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு உண்மையா இருங்க. சொந்த ஊர்ல இருக்கிற கோயில் நகையை திருடுறது வீரம் இல்ல, அது கேவலம். சகல இவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்றது சுத்த வேஸ்ட்பா. நான் சொல்றேன்னு நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க 2 பேருக்கும் நிஜமாவே கண்ணு தெரியுமா இல்ல தெரியாதா? எங்களுக்கு கண்ணு தெரியுது இல்ல தெரியாம போகுது. அது எதுக்கு உனக்கு? பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் என் கண்ணு முன்னாடி நின்னா அவ்வளவுதான். நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. அப்படியா? எனக்கு கடுப்பாயிரும் பாத்துக்க. எங்க கண்ணை மூடி கண்ணை திற பாப்போம். என்ன சித்தப்பு, இவ்வளவு அடி வாங்கியும் நீ இன்னும் கடுப்பாவலையா? ஏயா நானே எத்தனை வாட்டி கெட்ட போட்டு வந்திருக்கேன். இதுவே உங்க 2 பேரால கண்டுபிடிக்க முடியல. இதுல பேச்சு பெரிய இவரு மாதிரி. வாயா பாரு. டேய் போடா. அப்படிலாம் போக முடியாது மாமு. உங்க 2 பேரு கண்ணு முன்னாடி காசை கொண்டு வந்து வச்சா வேற எதுவுமே தெரியாதுல்ல. ஏப்பா, நானும் ஊருக்குள்ள எவ்வளவோ முட்டாள பாத்திருக்கேன்ப்பா. ஆனா உங்கள மாதிரி ஒரு அடிமுட்டாள நான் பார்த்ததே இல்லப்பா. நீங்க இவ்வளவு நாள் இந்த ஊருக்குள்ள கொஞ்சம் மரியாதையோட இருக்கீங்கன்னா அதுக்கு என்னமோ எங்க சின்னத்தை தான் காரணம் நினைக்கிறேன். என்னடா இருக்க வாய் கூடிக்கிட்டே போகுது. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு இருக்கு. கோவப்படாத மாம்சு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படிப்பா எங்க சின்னத்தை இவ்வளவு டீப்பா லவ் பண்றாங்க? அம்மா மாமா, அந்த டேபிள கொஞ்சம் இங்க நகர்த்தி வைங்க. என்னங்க, நீங்க படுங்க. அப்பா, ஐயோ மெதுவா சந்திரா. அப்பா பா, மெதுவாடி. அடி அதிகம் விழுந்ததெல்லாம் எனக்கு, ஆனா ஒத்தனை மட்டும் அவனுக்கு. பெரிய மனுஷன் தானே மாமா நீங்க. வந்தவன் மயில் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியல? நீங்க காசுக்காக ஆசைப்பட்டு உங்க ஆசை இப்ப அவரையே எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு பாத்தீங்கல்ல? இல்ல மருமகளே, அவன் பேசும்போது நல்லா நம்புற மாதிரி பேசினாமா. அதுலயும் அந்த சிங்கு வேஷத்துல தாடி கிடியெல்லாம் வச்சுக்கிட்டு மீச மரெல்லாம் வச்சிருந்தாமா. அதுல அவனை பார்க்கும்போது அவன் முகம் எனக்கு அடையாளமே தெரியல. இப்படியே இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு தெரியல. இந்த ஊர் முன்னாடியும் காட்டு முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டே இருக்க போறீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்ல? அதுக்கு முடிவுதான் வந்துருச்சே சந்திரா. அந்த கார்த்தியும் மயிலும் பண்ண காரியத்துல ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம
ஊருக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சதான் ரொம்ப அவமானமா இருக்கு. இப்ப அவமானப்பட்டோ வருத்தப்பட்டோ என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல. ஊர் முன்னாடி உங்களை கட்டி போட்டு ஊர்க்காரங்க முன்னாடி உங்களை அடிக்க வச்சு அந்த கார்த்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அதை விடு சந்திரா. கலச பூஜையும் போச்சு, கும்பாபிஷேகமும் கைவிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் கூட பரவாயில்ல. என்னால ஊருக்குள்ள வர முடியாத மாதிரி பண்ணிட்டானே. அதை நினைச்சாதான் அந்த கார்த்திய ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு வெறியா இருக்கு. கார்த்தியை மட்டும் இல்லங்க, அந்த ரேவதியும் சேர்த்து வச்சு ஏதாவது பண்ணணும். ஆ, ஆ. உங்களை ஊரே அடிச்சத எனக்கு வீடியோவா போட்டு காட்டி என்னை எப்படி வெறுப்பேத்துறான் தெரியுமா? மாமா கொஞ்சம் வாங்க மாமா. ஒரு நிமிஷம் இரு. சரி வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க தம்பி, வாங்க. என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லு. இன்னைக்கு உங்க பேர்ல நான் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பூஜையே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏதோ தம்பதி சமயோஜித பூஜைன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு என்ன? அந்த பூஜை பண்ணா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவும் இல்ல சேர்ந்து வாழ்ற குழப்பமும் இருந்தா சரியாயிடுமா? இந்த பூஜை பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க மாமா. ம். நான் எவ்வளவு சீரியஸா சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்களே மாமா. என்ன சிரிக்காம என்ன பண்றது? லைஃப்ல பிரச்சனை இல்லாம இருக்குமா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தானே லைஃபே. இதுக்கெல்லாம் யாராவது பூஜை பண்ணுவாங்களா? என்ன மாமா நீங்க, நான் எவ்வளவு ஆசையா சொல்ல வந்தேன், கடைசியில இப்படி சொல்றீங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து அந்த பரிகார பூஜையை மட்டும் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் மாமா. எனக்காக கொஞ்சம் யோசிங்களேன் ப்ளீஸ். எனக்கு நீ சொல்ற இந்த பூஜையில நம்பிக்கை இல்லை. நம்ம இன்டென்ஷன் நல்லபடியா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ கவலைப்படாம இரு. அப்ப பூஜை வேண்டான்னு சொல்றீங்க, அப்படிதானே? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது மாமா. இருந்தாலும் அந்த பூஜையை மட்டும் பண்ணா என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நானும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். அதுக்கு தான் நான் உங்களை இவ்ளோ கம்பல் பண்றேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். இப்ப எதுக்கு அடம் பிடிக்கிற? உன் சித்தி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண் எப்பவுமே நம்ம மேலதான் இருக்கும். இப்போ போய் நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? மாமா, அப்போ உங்களுக்கு பூஜை பண்றது பிரச்சனை இல்ல, அந்த பூஜையை இங்க பண்றதுதான் பிரச்சனை. ரெண்டும் தான். இப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. எதனா பிரச்சனை ஆயிட போகுது ரேவதி. அதெல்லாம் ஆகாது மாமா. இந்த ஒரு பூஜை மட்டும் எனக்காக ப்ளீஸ். எனக்காக ஓகே சொல்லுங்க மாமா. சரி, ஓகே.